இவருக்கு அவங்க சொல்லவே இல்ல. நான் கன்சீவா இருக்கேன் அப்டின்னும் அவங்க சொல்லல. திடீர்னு ஜனவரி மாசம் நான் கன்சீவா இருக்கேன் அப்டிங்கிறத அவங்க சொல்றாங்க. ஸோ அவருக்கு வந்து என்ன நீ திடீர்னு இப்டி எதுவுமே சொல்லாம, பொறுமையா நீ சொல்ற. கொஞ்ச நாள் முன்னாடி கூட நீ சொல்லல. ஒரு 1 1/2 மாசம் தள்ளி ஏன்னா இவங்க வீட்லருந்து போயே ரொம்ப நாள் ஆகுது. ஒரு 1 மாசம் தள்ளி எனக்கு நீ இன்ஃபார்ம் பண்றியே! அந்த மாதிரி அவர் வந்து கேட்டிருக்காரு. அவங்க பதில் சொல்ல ஏதோ அதுக்குள்ள அதனால அவங்களுக்குள்ள ஒரு சின்ன வாக்குவாதம். அதாவது இது சொல்லல அந்த மாதிரி தான் போய்க்கிட்டு இருக்கிற மாதிரி தான் எனக்கு கேஸ்ல தெரியுது. ஆல் ஆ சடன் ஏப்ரல்ல அவங்க என்ன பண்றாங்க, ஒரு கம்ப்ளைண்ட் இவரு மார்ச்லயே ஒரு கம்ப்ளைண்ட் லாட்ஜ் பண்றாரு. ஏன்னா இவங்க வரல, இவங்க கூப்பிட்டா அவர் ஏதாவது நான் உன் மேல கம்ப்ளைண்ட் குடுப்பேன் அப்படிலாம் அவங்க ஃபோன்ல மிரட்டுறாங்கன்னு இவரு போய் முதல்ல ஒரு கம்ப்ளைண்ட் குடுக்குறாரு போலீஸ் ஸ்டேஷன்ல. இந்த மாரி என் ஒய்ஃப் இந்த மாரிலாம் கம்ப்ளைண்ட் குடுக்குறா. அவ என்ன வராளா, போறாளான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் குடுக்குறாரு. அந்த கம்ப்ளைண்ட் பேர்ல விசாரணை எதுவும் நடக்கல. அதாவது போலீஸ் வந்து கூப்பிடுறாங்க. அவங்க சரியா ரெஸ்பாண்ட் பண்ணல. ஒரு பையன் குடுக்குற கம்ப்ளைண்ட் இல்லையா அது. பெரிய ரெஸ்பான்ஸ் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இல்ல. அப்படியே விட்டுட்டாங்க. உதயம் பருப்பு வகைகள் சீக்கிரம் வைக்கிறதால கேஸ் செலவும் மிச்சம், நேரமும் மிச்சம்.